அன்பான வாடிக்கையாளர்களே, இன்று நாம் சுத்த சன்மார்க்கத்தின் 7வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். பந்தம் அது அகன்று சுத்தமாயிருத்தல் பரமமா முத்தியென்றும், அந்த நல் அதிட்டானம் அது தானே ஆகுதல் நன்முத்தியதென்றும், நந்தலில் சிவத்துக்கு அங்கமாயிருத்தல் நன்குரு முத்தியதென்றும், தந்தரமாதி 3 காண்ட அது சாற்றும் தாத்பர்யம் நீ கேட்பாய். பாடலின் முதல் அடியாகிய பந்தம் அது அகன்று சுத்தமாயிருத்தல் பரமமா முக்தி என்றும், அதாவது பந்தம் என்றது இங்கு 5 மலங்களை குறிக்கிறது. அந்த ஆன்மாவை ஒட்டி இருக்கின்ற அந்த 5 மலங்கள் அகன்று சுத்தமாயிருத்தல் பரமமா முத்தி என்றும், அதாவது மேலான முத்தி என்றும் வேதாந்தம் கூறுகிறது என்று இதன் பொருள். அந்த நல் அதிட்டானம் அது தானே யாகுதல் நன்முக்தி என்றும், அதாவது அந்த நல் அதிட்டானம் என்பது மேலடியில் சொல்லப்பட்ட 5 மலங்களும் அல்லாத சுத்த ஆன்மா அல்லது அந்த பிரம்மம் அதை குறிக்கிறது. இங்கு அது தானேயாகுதல், அதாவது அந்த பிரம்மமே நான் என்ற அனுபவம் அடைகின்ற பொழுது இந்த ஜீவன் முத்தி அடைகிறது என்று வேதாந்தம் சொல்லுகிறது. அதை 2வது வரியாக குறிப்பிடுகின்றார். 3வது வரியாக நந்தலில் சிவத்துக்கு அங்கமாயிருத்தல் நன்குரு முத்தி என்றும், அதாவது நந்தலில் என்பது இங்கு கெடுதல் இல்லாத என்று பொருள். அதாவது சிறிதும் கெடுதல் அல்லாத பரிசுத்தமான அந்த சிவத்துக்கு அங்கமாயிருத்தல் நன்குரு முத்தியதென்றும், அதாவது இந்த ஜீவன் அந்த சிவத்துக்கு ஒரு அங்கமாகவே மாறிவிடுவது நல்ல முத்தி என்று உபனிஷத்துக்கள் கூறுகின்றன என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றார். 4வது அடியாகிய தந்தரமாதி 3 காண்டம் அது சாற்றும் தாத்பர்யம் நீ கேட்பாய், அதாவது இங்கு தந்தரமாதி என்பது தந்திரம் என்பது ஆகம். தந்தரமாதி என்பது ஏற்கனவே 3 காண்டங்கள், அதாவது ஆகமம், வேதம், உபனிஷத்துக்கள் ஆகிய 3 காண்டங்களை சொல்லியிருக்கு. ஆகவே தந்தரமாதி 3 காண்டம் என்பது ஆகமம், வேதம் மற்றும் சுத்தம் அல்லது உபனிஷத்துக்கள் வழியாக சுத்தமாக இருக்கும். அது சாற்றும் தாத்பர்யம் நீ கேட்பாய், அதாவது இந்த 3ம் முத்தியை மேற்கண்ட விதத்தில்தான் சொல்லுகின்றன. அதனுடைய தாத்பரியமே இதுதான், அதாவது அதனுடைய சுருக்கமே இதுதான் என்பதை இந்த பாடலில் இவர் கூறுகின்றார். ஆக இந்த பாடலின் ஒட்டுமொத்தமான பொருள், நம்முடைய ஆன்மா 5 மலங்களோடு கூடி இன்று நமக்கு அனுபவமாகிறது. மாயையிலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஆன்மா மாயையில் கட்டுப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 5 மலங்களும் நீக்கிய சுத்தமான நிலையில் இருக்கின்ற ஆன்மாவை நாம் தரிசிக்கின்ற பொழுது நாம் முத்தி அடைகிறோம் என்று ஆகம வேதாந்தங்கள் சொல்லுகின்றன. ஆனால் அந்த சுத்தமான ஆன்மாவே பிரம்மம் என்று உணர்கின்ற பொழுது, அந்த சுத்தமான ஆன்மாவே நான் என்று உணர்கின்ற பொழுதுதான் இந்த ஜீவன் முத்தி அடைகிறது என்று வேதாந்தம் சொல்லுகிறது. ஆனால் அதற்கு அடுத்து வருகின்ற சுத்த மார்க்கமோ அந்த சிவத்துக்கு நீ ஒரு அங்கம், நீ அந்த சிவத்தினுடைய ஒரு பகுதிதான் என்கின்ற அனுபவம் கிடைக்கின்ற பொழுதுதான் முக்தி ஏற்படுகிறது என்று சுத்த மார்க்கம் சொல்லுகிறது. ஆக இவைகள்தான் இந்த 3 மார்க்கமும் சொல்ல வருகிறது என்று சுருக்கமாக இந்த பாடலில் சொல்லுகின்றார். இதன் அடுத்த பாடலிலே அது எப்படி சாதனமாக நாம் மேற்கொள்வது என்பதை பற்றி எல்லாம் பேசுவார். அடுத்த வீடியோவில் அதன் விரிவுகளை எல்லாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 50 சப்ஸ்கிரைபர் இருந்தால் லைவ் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், லைவாக கூட பேசலாம். நன்றி, வணக்கம்.